ஒரே நாடு. அது எந்த நாடுன்னா அனைத்திலும் பிரசித்தி பெற்ற அமெரிக்காவை அல்ல, நமது இந்திய தேசத்தை தான் உலகத்தினுடைய அருங்காட்சியகம் என்று வருகிறான். இதை அப்படியே கண்ணதாசன் தூக்கி பாட்டில் வச்சான். எப்படி? தவறும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், உயிர்கள் பாடும் கலை கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உயிர்கள் பாடும் கலை கூடம், கொண்டது எனது அரசாங்கம். ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, ஆனத்தை உடலில் கலந்து விடு, இருக்கிற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணால வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. தவளும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம் ஏன் வர்ணிச்சான் தெரியுமா? இந்த உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, நம்ம அக்கா மாருங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு கொண்ட ஒரே தேசம் நம் இந்தியா மட்டும்தான் சார். அது தமிழ்நாடு. அதுலயும் நம்ம ஆண்டியவட்டின்னு சொன்னா அது ஈடாகாங்க. பாருங்க லட்சுமி கடாட்சமா எவ்வளவு அழகா. அதே மாதிரி இங்க ஐயா மாருங்க, ஐயா மார்களையும் பட்டை நெத்தியில் இருக்க பட்டையத்தான் சொன்னேன். நான் அடிச்சது அவருக்கு எப்படி தெரியுங்க? அவ்வளவு லட்சுமி கடாட்சமா இன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு இந்திய தேசத்துல மட்டும் இருக்கிறதுனாலதான் அப்படி சொன்னாருன்னா, இந்தாங்க உட்கார்ந்துருக்கான் பாருங்க, இந்த பயல்களை வச்சுக்கிட்டு இந்த இந்திய தேசம் என்ன பாடுபடுது தெரியுமா? இந்த அக்கா சிரிக்குது. இந்த பயல்களை இந்த பள்ளியோட்டுகள் இருக்கிறாங்களா நாசமா போனவங்க. இங்க வார், ஒண்ணு கீழதாவது ஒண்ணு மேலதாவது, அங்கதாவது இங்கதாவது. ஆனா அவங்க திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சினா இதாயா மகிழ்ச்சி, அருமையா மகிழ்ச்சினா இதான் மகிழ்ச்சி. திருமணத்திற்கு முன்பு இந்த பயல்களை பள்ளியோடத்துல வச்சுக்கிட்டு வாத்தியார் படுற பாடு அடாடா. காலையில முதல் பீரியட் தமிழ் வாத்தியார் உள்ள நுழைகிறார். மாணவர்களே தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கங்க நார்வாரு. முன்னால உட்காந்துருக்க 2 பேர் சொல்றேன், ஏ மாப்பிள்ள எவனும் லாரியில அடிபட்டு சாகுறாங்கடா, இவனுக்கு ஒரு லாரி வர மாட்டேங்கிறாங்க. யாரு? தமிழ் வாத்தியார். ஐயா உள்ள வந்தனே, சரவணா எந்திரி, 9ஆம் பாடம் எது வரைக்கும் நடத்தினேன்? மணி அடிக்கிற வரைக்கும் நடத்தினீங்க ஐயா. எவன் கண்டது எது வரைக்கும் நடத்தின? நீயா கண்டுபிடிச்சு நடத்தியாங்க. தமிழ் ஐயா ஆரம்பிச்சாரு, காவேரி தென்பெண்ணை பாலாறு, வாய்க்காரி மண்டையில பாலாறுங்கிறான். 60 பயம். எந்த காவேரி ஆத்துலயா தண்ணி வந்துச்சு? இங்க கொண்டா, நான் 9ஆம் பாடத்தை நடத்தினேன். சரவணை வந்து வெட்டுக்குன்னு தமிழ் புத்தகத்தை பிடிங்கிட்டு அவன் 9ஆம் பாடத்தை ஆரம்பிச்சிட்டான். எப்படி? செந்தமிழ்நாடுன்னு போதினிலே என்ப தென்பந்து வாயது காதினிலே, எங்க தந்தைய நாரண்ட பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டோடு வைகி பொருள் நதி, எனவே யாரும் பலவோளத்தில் மேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, பல்லு கொண்டனை உலகி நிற்க தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு செந்தமிழ்நாடு போதி நிலை தென்பந்து வாயது. இப்படி பாடு நடத்தி கேட்கிறேன். யாரு? தமிழ் ஐயாவ. தமிழ் ஐயா சொன்னார், டேய் ஏண்டா இப்படி நாம் பாடம் நடத்தோம்னா போய் ஏஆர் ரஹ்மான் இளையராஜாவுக்கிட்ட மியூசிக் படுத்தாலும் அவனை உட்காந்து பாடத்தை கவனி. எங்கே கவனிக்கிறது?
என்னன்னா பள்ளிக்கூடத்துல கூட அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாடம் நடத்தினா ஓகே, இல்லைன்னா அந்த பீரியட் தான் கடைசி பீரியட் வாத்தியார். தமிழ் வாத்தியார் விடுங்க, அறிவியல் வாத்தியார் வந்தார். மாணவர்களே, நான் பாடமே நடத்த போறதில்லை, ரொம்ப சந்தோஷம் சார். பாடம் நடத்துனீங்கன்னா 10 போய் எங்கனே செத்து போவோம் அப்படின்னா, இப்போ என்ன சார் செய்ய போறீங்க? நேற்று நடத்தின பாடத்துல இருந்து கேள்வி கேட்க போறேன். கேளுங்க சார், கேளுங்க சார். கேள்வி கேட்டால் தான் அறிவு வளரும்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார்னு அந்தோனி சாமி எந்திரி காட்டு விலங்குகளை பற்றி நேற்று பாடம் நடத்த. ஆமாங்க சார், 5 நிமிஷம் தர்றேன், 50 காட்டு விலங்குகளோட பேரை சொல்லு அப்படின்னாரு. அவன் கக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சேன். ஐயோ சார், 50 மிருகங்களோட பேரை சொல்லணும் அவ்வளோதானே? ஆமாம், அதுக்கு 5 நிமிஷம் எதுக்கு, 2 செகண்ட்ல சொல்லிடுவேன் அப்படின்னா. எங்க சொல்றான்ல, 50 விலங்குகளோட பேரை 2 செகண்ட்ல எப்படி சொல்லுவேன்? நான் சொல்றேன் எண்ணிக்கை. எந்திரிச்சான், 25 கரடி 25 சிங்கம் அப்படின்னா. அந்த இடத்துல வாத்தியார் நுர தள்ளி கீழே விழுந்து வெட்டிக்கிட்டு கிடக்கிறாரு. அவரை கொண்டு போய் பெரியாஸ்பத்திரியில் வச்சு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. அவருக்கு போல இன்னொரு அறிவியல் வந்தார். டேய் இங்க வர, ஊட்டியை கத்திரிச்சு முடிவேன் தெரியுமில்ல என்னையா ஐயா சாமி வாத்தியாரை பற்றி. மாணவர்களே, அவர் சாரை கொண்டு போய் பெரியாஸ்பத்திரி சேர்த்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. பாருங்க, நான் ஜென்ரல் நாலேஜாக கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு ஒரு மெழுகுதிரி எடுத்து இப்படி டேபிளுக்கு முன்னால் பொருத்தி வச்சார். மெழுகுதிரி வச்சு தீப்தி எடுத்து பற்ற வச்சார். பொருத்தி வச்சுட்டு, பார்த்தீர்களா இந்த நெருப்பு எங்கிருந்து வந்ததுன்னாரு. ஒருத்தர் முன்னாலேருந்து எந்திரிச்சு வந்து ஃபூன் ஊதி அமைச்சு விட்டு, இந்த நெருப்பு எங்கே போச்சுன்னு சொல்லு, எங்கே இருந்து வந்துச்சுன்னு சொன்னனால அன்னைக்கு லீவ் போட்டு வந்த வாத்தியார் தான் அவர். பஸ் ஸ்டாண்டில் பெனாச்சோல முறுக்கு வித்து கூட பொழைச்சிக்கிறேன், இந்த பொழப்பு வேணாம்டான்ட்டார். ஏங்க ஏன்னா பிள்ளைகளாவையா இருக்குது. நம்ம காலத்துலேயும் உங்கள் காலத்துலையும் இருந்துச்சியா குடும்பம்? எப்படி இருந்துச்சு? போட்டாங்க கண்ணதாசன், நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நீயோரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாளாட்டும் வானகத்தில் பாலூட்டும் பெண்ணிலவே, பெண்மாங்கு பூந்தமிழே, என்னாலும் குளமகளே. அருமையா போட்டாளியா புள்ள குட்டிகளோட இப்படி சவுக்கார் ஜானகி தான். அப்ப சிவாஜி கணேசன் பாத்தீங்களா குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு? இன்னைக்கு குடும்பம் அப்படி எங்கேயாவது பார்க்க முடியுதா? கஷ்டம். ஒன்றும் இல்லையா, வாத்தியார விடுங்க, வீடுகள்ல இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த அக்காமாருங்க படுற துன்பமே போதுங்கடா, எங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு குடும்பம் ஆகி போச்சு. ஆனாலும் தலைப்புல கேட்டபடி திருமணத்திற்கு முன்பா மகிழ்ச்சி, திருமணத்திற்கு பின்பானா இந்த குரூப் சொல்லுது திருமணத்திற்கு முன்புதான் சார். என்ன நீங்க என்னமோ என்ன பாட்டு போட்டான் கண்ணதாசன், திருமணத்திற்கு முன்னதான் சார் மகிழ்ச்சி. அந்த கல்யாணம்னு சொன்ன உடனே பாருங்க, இந்த இன்னைக்கெல்லாம் உண்மையிலே சொல்றேன், இங்க நாங்க திண்டுக்கல்ல கிளம்புறப்பே ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எங்க சிலுவத்தூர்ல. சார் வேணுங்கிறத சாப்பிடுங்க, புண்ணியவதிகா அதுக்கு வாட்டுக்கு விளையாடுறாங்க. புண்ணியம் வந்துட்டார், அங்க வந்துட்டார் தங்கராஜ் சார். வந்து இவருக்கு ஆம்லேட்டை போடுங்க, அவருக்கு சிக்கன் 65 ஒரு 70 பைய வைங்க, நல்லா சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க. இவர் சொல்ற நேரம் என் மாமியா யாவும் தாயா எனக்கு வந்துச்சு. என் மாமியா, ஆமா நான் திண்டுக்கல்ல பிறந்தாலும் வாக்கப்பட்டது பாண்டிச்சேரி. வாக்கப்பட்டு தான் கிடக்குது, வாக்கப்பட்டிக்கலாங்கிறாங்க. இந்த இவரெல்லாம் படுறவாடு. போன வாரம் திடீர்னு ஒரு வீட்டுக்கு போறேன், நைட்டியை போட்டுக்கிட்டு பாத்திரத்தை விளைக்கிட்டு இருக்காரு. சாரி சொல்ல வேணான்னு. அப்புறம் என்ன பாபா எல்லாம் செய்யறதானே. என்ன சார், சரி பாத்திரத்தை வளர்க்க வேண்டியதான், கதவை சாத்திட்டு வளர்க்குறீங்க சட்டம், நைட்டியை போட்டுக்கிட்டே சார். எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு யூனிஃபார்மா செய்யணும் சார் அப்படிங்கிறார். ஐயா என் மாமியா சாப்பிடுங்கன்னு தங்கராசன் சொல்ற நேரம் என் மாமியாவை ஏன் சொன்னேன். ஐயா கல்யாணம் ஆகி தலை தீபாவளி கூப்பிட்டாங்க, போயிட்டான். அங்கே போனால் இன்னைக்கு மாமியா கதன்னு கறி குழம்பு வச்சு லீவா சாவாரியா கறி ஒன்று சோறணும். சாப்பிடுங்க மருமகனே, சாப்பிடுங்க, சும்மா கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 1000 நாய் நம்ம வீட்டில் சாப்பிடுது, நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன நாயின்னு தான்? அப்படியே அதான் நான் கேட்குறீங்க. நாயின்னு கேட்டாங்களாம். எந்த மானவராசம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது?
ஆனா சாப்பிடாம வந்து நினைச்சிய எப்படி வர முடியும்? நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த உபசரிப்பே மாறி போச்சா இன்னைக்கு போச்சே. கல்யாணத்துக்கு முன்னால என் மச்சனை தோல் மேல கையை போட்டு அப்படி ஜாலியா போனா எப்படி இருக்கேன். ஆனா கல்யாணமான உடனே போச்சாயா நிம்மதி. இந்த பிள்ளைகளுக்காக இப்ப சொல்றாங்க, கல்யாண மகிழ்ச்சிங்கிறது எங்கள்கிட்ட தாங்க கல்யாணத்துக்கு முன்னாலதான். இந்த குரூப்புக்காக பட்டிமன்றத்தில் ஒரு டென்ட் வச்சிருக்கான். எப்படி திருமணத்திற்கு முன்பா பின்பா மகிழ்ச்சினா முன்புதான் போட்டார்ல பாட்டு. எப்படி எவ்வளவு கலகல கலகலன்னு ஜாலியா இருக்க லைஃப்ல. ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா, ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா, ஆடுங்கடா என்ன சுத்தி நான் கையனாரு வெட்டி கட்டி ஆட போறேன் என்ன பத்தி கேளுடா வாய போச்சு கேட்ட வெட்டி பொங்க வச்சா காளியாடா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா ஏ கட்டிய உடைய கலந்து வச்சு விடிய விடிய விருந்தது சாப்போ பெரிய பொங்கல் ஏ போ பெரிய பொங்கல் ஏ இடுப்பு இடும்ப ஒடிச்சு வச்சு அடுப்படாம எரிய வச்சா போ பெரிய பொங்கல் ஏ போ பெரிய பொங்கல் என்னாத சொல்வேனுக்கோ கடுமாங்க ஊருக்கோ கடுமாங்க ஊரக்குள்ளோ கைசாலோ ரெடி பண்ணுங்கோ ஏ மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடா அடடா அரிச்சு உன்னை அப்படியே நானா திங்க போறேன் ஒசரே இதுக்கு என்னை எப்படிடா நீதான் மறிக்க போற அணிலாக மாறினா அழகாக மாறினா அங்கே உன்னை கெடுக்க போறேன் அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா ஜிவன் ஜிவன் தாரி ரத்தமாவ அரைப்போமா அவசரணிய தொலைப்போமா ராமர்களைய கேட்போமா என்ன வளைச்சு பார்ப்போமா ஏமா 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 ஓய் ஏமா 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 ஏய் அடி வாங்கடி இங்க வாரி அந்த திண்டுக்கல் பாஷின போறேன்னு இந்த சேனல் வந்தோடனே வெள்ளாட்டு குட்டிலாம் அத்துக்கிட்டு மேடைக்கு வந்துருச்சு. தொத்துக்கால் போட்டி மேகி இது வாயில்லாத ஜீவனை கூட புதுகுணமா வச்சிருக்குதுன்னா அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் இருந்தால் தான் தொத்துக்கால் போடும். யாரு இந்த குரூப் சொல்றது? பெரியோர்களே, இந்த பிள்ளைகளை சொன்னேன் பார்த்தியா, இவன் தான் இவன் சொல்றாங்க திருமணத்திற்கு முன்னால சார் சந்தோஷம். அந்த கல்யாணம்னு பேசி முடிச்சோன்னே அந்த பந்தம் எவ்வளவு மங்களகரமா இருக்கு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்க கல்யாணம் நடந்த நாளை நினைச்சு பாருங்க. நான் என் கல்யாணத்து அன்னைக்கு சொல்றேன், இந்த வாரம் முனியப்பன் சாமிக்கு நேர் முன்னால் உட்காந்து சத்தியமா சொல்றேன், என் கல்யாணத்து அன்னைக்கு ஒரு மஞ்சள் சட்டையை போட்டு பட்டு வெட்டியை கட்டி ஒரு மாலையை போட்டு நிப்பாட்டி இருந்தாங்க. அப்படியே அந்த ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட கெடா மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்படியே அதுல என் சம்சாரம் மனவரையில இந்த வார் இப்படி தலையை கீழே விட்டா தூக்கி இந்த வார் இப்படி தூக்கி தூக்கி விடுறாங்க. டபக்கு டபக்குன்னு கீழே விழுகுது. அவ்வளவு வெக்கம் கூச்சம் கிலோ கணக்கில் வாங்கி வச்சிருந்துருப்பாங்க போல. கூச்சம் இந்த வார் இப்படி தலையை அப்படி தூக்கி விட்டு பேனாவை கொடுத்து இப்படி நிப்பாட்டினாங்க. இப்படித்தான் அப்படித்தான் உட்காந்துருந்துச்சு. போட்டுங்க இல்லைங்க ரெடி தாலி கட்டுற நேரம் கட்டிமான நான் பாரு தாலி எடுத்து இப்படி கட்ட போனேன் பாரு. ஒரு பய இப்போ செல்லுக்கு ஃபோன் வருது. எப்படி என் கதை முடியும் நேரமிது என்பதை சொல்லும் ராகமிது. அப்படியே தாலி ஐயர் கீழே கொடுத்து நீங்களே கட்டுங்கன்னு என்ன சகனம் பாரியா. தாலி கட்ட போற நேரம் என்ன பாட்டு பாரு, எவ்வளவு சந்தோஷமா முடிச்சு வச்சாங்க. அதுல என் மாமியா சொன்னான், இந்தப்பா 5வது ஒண்ணு கஞ்சினாலும் கிடைக்காது, அப்புறம் எனக்கு எப்படி கூப்பிட்டு கொடுத்தியா, நாங்களா ஒடியாந்தான். எங்க கல்யாணத்துல பார்த்தா கூட்டம் கத்த கத்த கத்தன்னு கல்யாணம் இப்படி தாலி கட்டின உடனே தாலி அழைச்சிட்டு வந்தாங்க.
போட்டான் பாருங்க பாட்டு. மைசெட்டுக்கார அண்ணன் இன்னைக்கு பாட்டு போடல. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்ந்த ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. இப்படியே 1.5 கிலோமீட்டருக்கு ஊதிக்கிட்டு வர்றாரு. யாரு? கலர் கட்டுக்காரு. 1.5 கிலோமீட்டருக்கு பிபிபி தான். அங்கே வீட்டுக்கிட்ட வந்தோடனே பாட்டு சட்டுக்கு மைசெட்டுக்கார பாட்டை போடணுன்னு வீட்டுக்கு முன்னாலும் நிற்கிறான். ஆசைப்படி மேலே மைசெட்டுக்கார போடு ஒரு பாட்டு போட்டாங்க. மணமகளே மருமகளே வாவா, வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணமிருக்கும் குலமகளே வாவா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வலதுகள் எடுத்து வச்சுப்பா, வலதுகள் எடுத்து வச்சு உள்ள வாங்கணும்னு என் சம்சாரம் இப்படி சுரண்டுனா. என்னம்மா நீ வலது கால்னா எதுங்கண்ணா? ஆடி பொங்கனி சிரிக்கு என்னடி ஏதோ எம்ஏ படிச்சிருக்க ஆயா மோடியா கோயி பின்னால நிக்கிறான். லெஃப்ட் ரைட்டுன்னு தமிழ்ல சொன்னா தெரியும், வலது கால்னு கொங்கணி பாஷையில சொல்றாங்கன்னு இருந்தாங்கல்ல. எங்களுக்கு பின்னால எங்க அம்மா இதை கேட்டுக்கிட்டே இருந்தது. எங்க அம்மாவுக்கு யாரு கூட பிறந்த தம்பி மக, சொந்த பேய் மாமி மகளை கட்டினேன் நான். தாய் மாமிங்க தாய் மாமி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எங்க அம்மா நின்று இதை கேட்டுக்கிட்டே நீ என் சம்சாரத்தை முதுக பின்னால சுரண்டி இந்த வார்த்தா, நீ எந்த காலம் எடுத்து வச்சு போனாலும் வீடு விளங்க போறதில்ல. கல்யாணம் தந்தைக்கு சொந்த தம்பி மகன், அதனால புத்து மதிப்பா சும்மா 2 காலையும் வச்சு உள்ள போத்தான்னு. அதே மாதிரி 2 காலையும் இப்படி தூக்கி அப்படி சங்குன்னு வச்சு உள்ள போனவர். அன்னைக்கு புதியாட்டம் போட்ட குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் உழப்பான மாதிரி கொதிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க. ஆனா அதே கல்யாணத்துக்கு முன்னால நானும் கண்ணு கூட பிறந்தவங்க 12 பேருங்க. அஞ்சகம் இல்லாம. ஏன்னு அப்பாவை தான் கேட்கணும். ஏன்னு இவங்க வீட்டில் 13 பேர். இந்த தபாலாக்காரர் வீட்டில் 1.25 டஜன். ராஜன் சார் வீட்டில் பஞ்சமே இல்லை. இப்போ இவங்க அப்பா எங்கள் அப்பாவுக்கெல்லாம் என்ன வேலைன்னா 5 வருஷத்துக்கு முன்னால வேலைக்கு போக வர கதவை சாத்தேன், வேலைக்கு போக வர கதவை சாத்தேன். ஒக்கா மக்கா நண்டு குஞ்சு உடைச்ச மாதிரி கச்சன்னு. ஆனால் ஒன்று சொல்கிறையா, அந்த காலத்தில் நீங்கள் தான் சோளம் சொங்கு கம்பளம் மூட்டை மூட்டையாக எடுத்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் உப்பே மாதம் 2 மூட்டை எடுத்திருக்காங்க. அப்போ எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்துக்குங்க. ஆனால் ஒரே ஒலை சார், 14 பேர்த்துக்கு ஒரே ஒலை வச்சு எங்கள் அம்மா அப்படி அள்ளி போட்டு சாப்பிடு சாமின்னு அந்த காட்சியை மறக்க முடியுமா ஐயா? அண்ணன் தம்பிகள்லாம் கல்யாணத்துக்குள்ள எப்படி இருந்தான்? பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடுமலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடுமலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மாறாது நாளை நமதே, நாளை நமதே. உங்களெல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றார் நாளை நமதே. மேகங்களின் சோலைகள் மலர்ந்து ஆயணியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. இப்படி அண்ணன் தம்பி ஒட்டுக்க அவன் ட்ரௌசரை என் தம்பி ட்ரௌசரை நான் போட என் கையிலேயே அவர் கட்டனு எவ்வளவு பாசநேசமாயா இருந்தான். ஆனா அந்த கல்யாணம்னு உள்ள வந்த உடனே போச்ச அந்தல சந்தல ஆயிடுதுல்ல. எது கல்யாணத்திற்கு முன்புதான் நிலையான மகிழ்ச்சினா திருமணத்திற்கு முன்புதான் 2 பேர். கல்யாணத்துக்கு பிறகுதான் சார் உங்களை மனுஷன் ஆக்கிறதே கல்யாணம் தானே. யாரு?
இந்த ரெண்டு கவிஞர் பெருமக்கள் அந்த கல்யாணம் பண்ண அந்த காட்சியை இன்னைக்கு பாருங்க. கல்யாணம் அன்னைக்கு வீடு அவ்வளவு ஒரு அமர்க்கலமா இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாலே நெல்லை ஊற வச்சு குத்தி கித்தி அரிசி ஆக்கி அந்த வீடே ஒரு மங்களகரமா இருக்கும். அதுக்கு தான் கண்ணதாசன் போட்டேன் ஒரு பாட்டை. மனக்கோலம் கொண்ட மகளே புதுமா கோலம் போடும் மயிலே, கோலம் கொண்ட தனியே எங்கள் குலமாழ பாடு குயிலே, திரிகாத வாயும் திரிகாதோ திருநாளை கண்டு மகிழாதோ, திரிகாத வாயும் திரிகாதோ திருநாளை கண்டு மகிழாதோ, வாராய கோடி வாராயோ மனபந்தல் காண வாராயோ, மனமேடை கண்டு மனமே காணும் திருநாளை காண வாராயோ, வாராய கோடி வாராயோ மனபந்தல் காண வாராயோ. என்ன மகிழ்ச்சி! ஒரு நல்ல கண்ணதாசனுக்காக ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமே. குடும்பம் இந்த பாட்டை கேட்டவொன்னே அவ்வளவு மகிழ்ச்சி. உங்களை மனுஷன் ஆக்குறதே நாங்க தானே ஐயா. இந்த கல்யாணத்துக்கு பிறகு தானே ஆம்பளைக்குமே மகிழ்ச்சின்னு சொல்லி பேச அருமையா 2 பேர். இப்ப சரிக்கு சரியா கூட்டம் நல்லா இடம் பிடிச்சு உட்காந்துட்டீங்க. இன்னும் 2 தங்கச்சிமாரு இடம் பிடிக்க போறாங்க. உட்காருதா, அப்படி உட்காருதா. இப்ப சரிக்கு சரியா நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால எங்க கைதட்டு அதிகமாகுதோ அங்க கைதட்டு கிளம்புற வேண்டியதான். பெரியோர்களே, கண்ணதாசன் அழகா சொன்னா, நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆண்களும் சரிக்கு சரியா உட்காந்து உங்க குடும்பத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் ஒரு நோட்டு போட்டு கூட நீங்க எழுதி வைக்கலாம். பெரியோர்களே, வயிற்றுல இருக்கிற குழந்தை கர்ப்பஸ்திரிகள்லாம் இருந்தா கவனிச்சுக்கங்க. வயிற்றுல குழந்தை 18வது மாசமே குழந்தையோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. டாக்டரே பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த 18வது வாரமே குழந்தையோட மூளை வளர்ச்சி வேலை செய்ய ஆகனால கர்ப்பஸ்திரிக கூட குழந்தை மாசமா இருக்கிற இடத்துல நல்ல இசையை கேளுங்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு இசை பாட்டு பட்டிமன்றத்தை நம்ம ஊர் நிர்வாகி ஏற்பாடு. நல்ல இசையை கேட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை திண்டுக்கல் பாஸ்டின் மாதிரி அழகா பிறக்கும். அந்த புள்ள நாசமாகிறதுக்கான ஏமா குழந்தை இசையை கட்ட அழகா பிறக்கும்னு ஏன் சொன்னா பெரியவர்களே, கண்ணதாசன் இந்த இசைக்கு எவ்வளவு வல்லம் இருக்கு சார். பட்டுக்கோட்டை இதை விட அழகா சொன்னா இந்த இசைக்கு எவ்வளவு வல்லம் இருக்குன்னு. துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் ஆசைய கிள்ளும் இன்பத்தேனையும் வெல்லும் இசை இன்பத்தேனையும் வெல்லும் அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ அருகில் வராததேனோ துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் ஆசைய கிள்ளும் இன்பத்தேனையும் வெல்லும் இசை இன்பத்தேனையும் வெல்லும். இசை இன்பத்தேனையும் வெல்லுனா பட்டுக்கோட்டைக்காக கைதட்டி அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. இந்த இசைக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு சார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அக்காமார்கள்லாம் எத்தனை பேர் பிள்ளைய போட்டுக்கிட்டு தாளாட்டுறீங்கன்னு தெரியல. யாரு தாளாட்டா? என் வீட்டுக்காரி சொன்னா, இந்த வாருங்க இப்படி பிள்ளையெல்லாம் தொட்டில ஓட்டி இழுத்து ஆட்டம்ல சப்பா வலிக்குது, இந்த ஸ்பிரிங்கு கட்டி வைக்கலாம்னோ அதை வாங்கிட்டு வானா. அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கல, பிள்ளைய போட்டு அதை இழுத்து விட்டவாரு பய துள்ளி அடுத்த காம்பவுண்ட்ல விழுந்துட்டேன். அங்க கிளைய தூக்கி பால் கொடுத்துக்கிட்டு இருக்கான். யாரு? பக்கத்து வீட்டுல குட்டி பால். ஏய், இது எவன் பிள்ளாடிய? பிள்ளை வந்து வாங்கிட்டு போடிய. பிள்ளை பக்கிற வந்து பால் கொடுக்கறது ஒரு தேடி. அது என் வீட்டுக்காரி ஏண்டி என்ன தாய் பாலா கொடுக்குற? பொட்டி பால் தான் ஏண்டி? பொட்டி பாலுக்கு என்ன நானே ட்ரம்மில் நினைச்சு வச்சிருக்கேன். பிள்ளைய இழுத்து இப்படி ஆட்ட முடியா போச்சு ஐயா. பெண்கள் கக்காமாரி உட்காந்துருக்கிய எத்தனை பேர் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாச தொழிக்கிறீங்க சொல்லுங்க பாக்குறேன். எங்க அதுல என் சம்சாரம் ஒரு நாள் சொல்றான், நான்லாம் வெள்ளனா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வண்டி. அப்படியா? 4 மணிக்கு எந்திரிச்சு என்னடி செய்வேன்?
என் வீட்டுக்காரரை உசுப்பி விட்டுட்டு நான் படுத்துக்குவேன். யாரு சாணி தொலைச்சு கோலம் போடுறா? ஆனா அன்னைக்கு 4 மணிக்கு பெண்கள் அதிகாலை எந்திரிச்சு கற்பூர நாயகியே கனகவள்ளி ஆடி மகமாய கருமாரியம்மா கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கோவிருந்த வள்ளி தெய்வயாமியம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி ஆடி மகமாய கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. இந்த பாட்டு அங்க காளியாத்த அம்மன் கோயில் பாட்டு முடிகிறதுக்குள்ள சாமியை தொழிச்சு கோலம் போட்டு உடைய வச்சிருவாளே. என்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு என்ன எதுக்குடா 5 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்க? யாரு இப்ப உள்ளது? ஆமா, யாரு புள்ளி வச்சு கோலம் அதுக்குன்னு ஒரு பைப் ஒன்று வச்சிருக்காளுங்க நம்ம வீட்டு பக்கம். அந்த பைப்புல ஒரு கை மாவை கொட்டி கோலம் மாவை இங்கிட்டு ஒரு உருட்டு இங்கிட்ட ஒரு உருட்டு நாசமா போக்கடாங்க. ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு 5 மணிக்கு போறேன், இந்தங்க அதை ஒரு உருட்டு உருட்டி விடுங்கிறேன். அதை உருட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல டீச்சரு, சார் நம்ம வீட்டில் அப்படியே ஒரு 2 உருட்டு வச்சாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? குடும்பம் கோயிலா வச்சிருக்கிறப்ப எப்படியா மகிழ்ச்சி இல்லாம போயிடும் இந்த குரூப். ஆக திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சின்னு 2 பெண் கவிஞர்கள், திருமணத்துக்கு முன்புதான் 2 ஆண் கவிஞர்கள். சரிக்கு சரியா வந்துட்டீங்க கூட்டம். இனி அற்புதமான பாட்டையும் நகைச்சுவை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அற்புதமா ஒண்ணு. ஆமா, பூக்களை தேடி வண்டு வராது, விஷ வண்டு. இந்த பூக்களை தேடி வண்டு வந்திருக்குதான்.